அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திமுகவினர் வழக்கம் போல புருடா தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டுள்ளார்கள். அதை பற்றியே இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே என்று நம் புரட்சி தலைவர் பொன் மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பாடல்கள் பாடியுள்ளார். இதற்கு ஏற்றார் போல திமுகவும் எத்தனை காலம்தான் நம்மை ஏமாற்றுவார்கள் என்று நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆம், இந்த தேர்தலிலும் கூட திமுகவினர் தேர்தல் அறிக்கையில் வழக்கம் போல புருடா தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டுள்ளார்கள். அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இந்த காணொளியில் பார்ப்போம். மற்றவைகளை மற்றொரு காணொளியில் சற்று விரிவாக பார்ப்போம். முதலில் தேர்தல் அறிக்கையில் 2 தேர்தல் அறிக்கையினை மட்டும் தற்பொழுது நான் உங்கள் முன் வாசிக்கின்றேன். ஒன்று, மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் அரசியலமைப்பு சட்டமானது திருத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் திமுகவினர். இதுதான் முதல் தேர்தல் அறிக்கையும் கூட. நன்கு கவனியுங்கள். மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் என்பதுதான் முதல் தேர்தல் அறிக்கை. அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய மாநிலமானது உண்மையான சுதந்திரத்தினை பெறவில்லை என்று கூறுகின்றார்கள் திமுகவினர். சரி, இவற்றை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் என்ன குளறுபடிகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது, அவற்றை என்ன இவர்கள் சரி செய்ய போகின்றார்கள் என்பது குறித்த ஏதாவது தெளிவான விளக்கங்கள் இங்கு தரப்பட்டுள்ளனவா என்றால் அது கிடையாது. அப்பொழுது இவர்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட தனது தேர்தல் அறிக்கையினை 100% நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று கூறுவதற்கு ஏற்ற வகையிலேதான் இந்த தேர்தல் அறிக்கையானது உள்ளது. இவற்றை திமுகவினரும் கூட ஒப்புக்கொள்வார்கள். மற்றொரு தேர்தல் அறிக்கை, ஆளுநர் பதவி தேவையில்லை என்றாலும் அப்பதவி இருக்கும் வரையில் மாநில முதலமைச்சரின் ஆலோசனை பெற்றே ஆளுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆளுநருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் பிரிவு 361 நீக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதுதான் 2வது தேர்தல் அறிக்கை. சற்று கவனமாக பாருங்கள். ஆளுநர் பதவி தேவையில்லை என்றாலும் இத்தனை நாட்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? ஆளுநரே தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்ற அண்ணாவின் கொள்கையை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் அண்ணாவை பின்பற்றுபவர்களாக இருந்தால் தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்க வேண்டும்? ஆளுநரே வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஆளுநர் பதவி தேவையில்லை என்றாலும் அப்பதவி இருக்கும் வரையில் மாநில முதலமைச்சரின் ஆலோசனை பெற்றே ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டும். அதாவது ஆளுநரை தேவையில்லை என்று கூறவில்லை, ஆளுநரை நியமிக்கலாம். ஆனால் நியமிக்கும் முன்பாக முதலமைச்சரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அண்ணாவின் கொள்கையிலிருந்து விலகி நிற்கின்றார்கள். இவற்றை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமானது ஆளுநரை நியமிப்பதற்கு முன்பாக முதலமைச்சரிடம் ஒப்புதல் பெற்றே நியமிக்கப்படுகின்றார் குடியரசுத் தலைவர். அதாவது ஒப்புதல் என்றால் இந்த நபரை நாங்கள் நியமிக்கலாமா என்று கேட்பதல்ல.
இந்த நபரை நாங்கள் நியமிக்கப் போகிறோம் என்ற அறிக்கையினை முதலமைச்சருக்கு கொடுத்த பிறகுதான் ஆளுநர் நியமிக்கப்படுகின்றார். ஆனால் இவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் தவறுதலாக அவற்றை மழுப்பியும் பூசியும் காண்பிக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த 100% கணக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, ஆளுநர்கள் அதிக அதிகாரம் வழங்கும் பிரிவு, அதாவது 361 நீக்கப்பட வேண்டும் என்று திமுகவினர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விதி 361 என்ன கூறுகின்றது என்றால், ஆளுநரின் பதவி காலம் இருக்கும் வரைக்கும் அவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கை தொடர முடியாது. அதாவது விதி 361 ஆளுநருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கை தொடர முடியாது என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது. ஆம், இவை சரிதானே என்று நீங்கள் நினைக்கலாம். இங்குதான் ஒரு சிறு வேறுபாடு உள்ளது. அதாவது குற்றவியல் நடவடிக்கை, ஆளுநரின் மீது குற்றவியல் நடவடிக்கை. எது குற்றம்? ஆளுநர் ஊழல் செய்திருந்தால் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் ஆளுநருக்கு குற்றம் செய்ய வாய்ப்புகளே கிடையாது. ஏனென்றால் ஆளுநர் என்பவர் பெயர் அளவிலான தலைவர் மட்டுமே. ஒரு நிதியை கையெழுத்து இட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கின்றது. அத்தகைய நிதியை செயல்படுத்தவும், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும், கொண்டு சேர்த்த மக்களிடத்தில் கணக்கு காண்பிப்பதும் ஆளுநரின் வேலை அல்ல, அது முதலமைச்சரின் வேலை. ஒருவேளை ஊழல் நடந்தால் அது முதலமைச்சரிடமும் அமைச்சர்களிடமும் எம்எல்ஏக்களிடமும் தான் நடக்க வேண்டும். ஆனால் சம்பந்தமே இல்லாத ஆளுநரை எவ்வாறு தண்டிப்பது? இதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விதி 361 ஆளுநருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கை தொடர முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் திமுகவினர் நம்மை என்ன சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள்? ஆளுநரை நடவடிக்கைகள் சரியில்லை என்று நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு இவர் சிவில் வழக்கை தொடர முன் கால அவகாசம் 2 மாதம் வேண்டும் என்று. ஒருவேளை இவர் மீது ஏதேனும் குளறுபடிகள் இருந்தால், ஒரு உதாரணத்திற்காக கூறுகின்றேன், ஆளுநரும் முதலமைச்சரும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு ஊழல் செய்கின்றார் என்றால் அவரின் மீது 2 மாதங்களுக்கு முன்பாக சிவில் வழக்கு தொடர கால அவகாசம் ஒப்புதல் வாங்கி இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகின்றது. நீங்கள் கேட்கலாம், பிறகு ஆளுநர் தாமதமாக கையெழுத்திடுகின்றார், தேவையான சட்டங்களுக்கும் கொள்கைகளுக்கும் இவர் கையெழுத்திட மறுக்கின்றார், இப்பொழுது என்ன செய்வது என்று. அவற்றிற்குத்தான் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இருக்கின்றனவே, இவற்றை நாடலாம் அல்லவா? அதைதானே இப்பொழுது இருக்கக்கூடிய திமுகவும் செய்து கொண்டிருக்கின்றது. இதை இன்றல்ல, எங்கள் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்கள் அன்றே உருவாக்கி சாதித்தும் காண்பித்திருக்கின்றார். அவற்றை பின்பற்றுகின்ற இன்றைய திமுக இவற்றை செய்வதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஆளுநரின் மீது நடவடிக்கை எடுப்பதை போல தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் திமுக. இதுபோன்று பல தேர்தல் அறிக்கைகளை புருடாவிற்காக, வெறும் எண்ணிக்கைக்காக பூர்த்தி செய்துள்ளது இன்றைய திமுக அரசு. மற்ற தேர்தல் அறிக்கைகளை பற்றி மற்றொரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.